அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. வித்தவுட்ல டிராவல் பண்ணவங்களை வளைச்சு பிடிச்ச செக்கிங் இன்ஸ்பெக்டரே இப்ப காவல்துறை கிட்ட வசமா சிக்கி இருக்காரு. சஸ்பெண்ட் ஆன ஆபீசரோட சஸ்பென்ஸான கிரைம் ஸ்டோரி இது. போலீஸ் ஹேர்கட், கஞ்சி போட்டு அயன் செய்த யூனிஃபார்ம், கட்டுமஸ்தான உடல்வாகு, கம்பீரமான பார்வை. க்ளோஸ்அப்பில் பார்ப்பதற்கு ஒரிஜினல் ஆபீசரை போல தோன்றினாலும் இவர் ஒரு குரூப்ல டூப். பஸ்ஸில் வித்தவுட்டில் பயணிப்பவர்களுக்கும் விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டுபவர்களுக்கும் வளைத்து அபராதம் விதித்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போலீசில் சிக்கியதன் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக டிக்கெட் செக்கிங் வீதியிலேயே பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன். தப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இளங்கோவனிடமிருந்து தப்பவே முடியாதென சொல்லும் அளவிற்கு நேரம் காலம் பார்க்காமல் டியூட்டி பார்த்திருக்கிறார். அதன் காரணமாக பேருந்து மற்றும் கனரக வாகனத்திற்கு எஃப்சியை புதுப்பிக்காதவர்கள், பேருந்து நிறுத்தத்தில் வண்டியை நிறுத்தாத ஓட்டுநர்கள், அளவிற்கதிகமாக டிக்கெட் ஏற்றும் நடத்துனர்கள் என போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடும் அனைவரும் இன்ஸ்பெக்டர் இளங்கோவனுக்கு தினசரி கப்பம் கட்டி வந்துள்ளனர். ஆரம்பத்தில் 100-200 என வாங்கிக் கொண்டிருந்த இளங்கோவன் சமீப காலமாக 20 ரூபாய் கொடுத்தால் கூட அதையும் வாங்கிக் கொண்டு தவறை கண்டும் காணாமல் அனுமதித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த ஒரு நடத்துனர் வந்தவாசி போக்குவரத்து பணிமனையில் இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் குறித்து விசாரித்திருக்கிறார். அப்போதுதான் அப்படி ஒரு நபரே டிபார்ட்மெண்டில் வேலை செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. எனினும் நடத்துனர் தகவல் அளித்ததை தொடர்ந்து அலர்ட்டான ஒரிஜினல் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று இளங்கோவனை ரவுண்ட் அப் செய்து விசாரித்துள்ளனர். அதன் பிறகுதான் அவர் ஒரு போலி செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இன்ஸ்பெக்டர் இளங்கோவன் போலீசில் சிக்கிக்கொள்வது இது ஒன்றும் முதல் முறையல்ல. ஏற்கனவே 4 முறை கைதாகியிருப்பதும் தெரியவர அதிகாரிகளே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஆம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கொசப்பாளையம்தான் இளங்கோவனின் சொந்த ஊர். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக செங்கல்பட்டு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக பணியாளராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். 5 வருடம் அங்கு வேலை பார்த்த இளங்கோவன் அப்பொழுதே செக்கிங் இன்ஸ்பெக்டருக்கு தேவையான தொழில் ரகசியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கற்றுக்கொண்ட மாமூல் வேட்டையை அவ்வப்போது நடைமுறைப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதிகாரிகளுக்கே போட்டியாக வந்துவிடுவார் என அவருடன் வேலை பார்க்கும் அனைவரும் சான்றிதழ் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் இளங்கோவன் திடீரென ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். டிபார்ட்மெண்ட் வேலை கிடைக்காவிட்டாலும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாத இளங்கோவன் கையில் தொழில் இருக்கிறது என்ற தைரியத்தில் தனி ஆளாக களத்தில் இறங்கியுள்ளார். ஒரிஜினல் செக்கிங் இன்ஸ்பெக்டர் போல யூனிஃபார்ம் தைத்து அபராதம் போடுவதற்கு தேவையான சார்ஜ் ஷீட் உள்ளிட்ட ஆவணங்களையும் தத்ரூபமாக பிரிண்ட் போட்டிருக்கிறார். இதையடுத்து டிசைனாக ரப்பர் ஸ்டாம்புகளையும் தயார் செய்தவர் தன்னை ஒரு ஸ்ட்ரிக்ட் செக்கிங் இன்ஸ்பெக்டராகவே நினைத்துக் கொண்டு மாமூல் வேட்டையில் இறங்கியுள்ளார். இளங்கோவனும் பார்ப்பதற்கு ஒரிஜினல் இன்ஸ்பெக்டரை போலவே இருந்ததால் பயணிகளும் பேருந்து ஓட்டிகளும் இவரிடம் பணத்தை பறிகொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது.
அது மட்டுமின்றி இளங்கோவன் ஏற்கனவே புழல், பல்லாவரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 பகுதிகளில் இதே குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு தற்போது 5வது முறையாகவும் பிடிபட்டிருப்பது அவருடைய மோசடி கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதிகாரிகளும் நீதிமன்றமும் இந்த முறையாவது இன்ஸ்பெக்டர் இளங்கோவனுக்கு ஒரு எண்ட் கார்டு போட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அலாவுதீன், நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.